தமிழகத்தில் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கும் நடைமுறை நாளை முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் நோக்கில் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வோர்களை கண்காணிக்க இ பாஸ் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது. அதன்படி திருமணம், மருத்துவ சிகிச்சை, நெருங்கிய உறவினரின் இறப்பு, பணி சம்பந்தமான காரணங்களுக்காக பிற மாவட்டங்களுக்கு செல்வோர்கள் கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என நடைமுறையில் அமலில் உள்ளது. அதே சமயம் இ பாஸ் வழங்குவதில் முறைகேடு நடப்பதோடு மக்கள் பல சிரமங்களை சந்திக்க உள்ளதாகவும் புகார்கள் எழுந்தன. இதையடுத்து இ பாஸ் முறையில் தளர்வை அறிவித்துள்ள தமிழக அரசு விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதற்கான அரசாணையினையும் தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி இ பாஸிற்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் அல்லது குடும்ப அட்டையுடன் செல்போன் எண்ணை பதிவு செய்தால் உடனடியாக இ பாஸ் வழங்கப்படும். அதே சமயம் பொதுமக்கள் தேவையற்ற காரணங்களுக்காக விண்ணப்பிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எனினும் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து தமிழ்நாட்டிற்கு வர தற்போதுள்ள இ பாஸ் நடைமுறை தொடர்ந்து அமலில் இருக்கும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,38,000 கடந்துள்ளது. தொடர்ந்து 15வது நாளாக உயிரிழப்பு 100 கடந்திருக்கும் நிலையில் ஒரே நாளில் 125 பேர் உயிரிழந்தனர். சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஒரே நாளில் புதியதாக 5,950 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 3,38,055 அதிகரித்துள்ளது. சென்னையில் ஒரு வாரத்திற்கு பிறகு தொடர்ந்து 3வது நாளாக பாதிப்பு எண்ணிக்கை 1000 தாண்டியுள்ளது. சென்னையில் புதியதாக 1,196 பேர் உட்பட இதுவரை 1,16,650 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை தவிர்த்து பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதியதாக 4,754 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 22 பேர் உட்பட மொத்தம் 30 மாவட்டங்களில் ஒரே நாளில் 125 பேர் உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 5,766 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 6,019 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 82 விழுக்காட்டை கடந்து மொத்த எண்ணிக்கை 2,78,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 68,444 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 35,81,939 உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 436 பேரும், திருவள்ளூரில் 488 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விருதுநகரில் பாதிப்பு 11,200 நெருங்கியிருக்கும் நிலையில் உயிரிழப்பு 157 அதிகரித்துள்ளது. ராணிப்பேட்டையில் மேலும் 152 பேர் பாதிக்கப்பட்டு தொற்று எண்ணிக்கை 8,300 தாண்டியுள்ளது. கோவை, தேனீர், கடலூர், சேலம் ஆகிய மாவட்டங்களில் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நெல்லையில் இதுவரை 122 பேர் உயிரிழந்துள்ளனர். புதுக்கோட்டையில் மேலும் 187 பேர் பாதிக்கப்பட்டு தொற்று எண்ணிக்கை 4,000 கடந்துள்ளது. சிவகங்கையில் இதுவரை 83 பேர் உயிரிழந்துள்ளனர். திருப்பத்தூரில் மேலும் 12 பேருக்கு தொற்று ஏற்பட்டதால் மொத்த பாதிப்பு 2,000 தாண்டியுள்ளது. திருப்பூரில் மொத்த பாதிப்பு 1,500 தருமபுரி, கரூர் மாவட்டங்களில் பாதிப்பு 1,000 கடந்துள்ளது. மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதால் தான் கொரோனா தொற்று மீண்டும் அதிகரிப்பதாக எம்ஜிஆர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் கீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். இதனால் தற்போதைக்கு தொற்று பரவலை முற்றிலும் ஒழிக்க முடியாது எனவும் கூறியுள்ளார். தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா இப்ப பிளக்சுவேட்டிங்கா தான் இருக்கும், குறையிற மாதிரி இருக்கும், அப்புறம் திருப்பியும் இன்க்ரீஸ் ஆகும். காரணம் ஏன்னா மக்கள் மூவ்மெண்ட் நிறைய இருக்கு. இது கம்ப்ளீட்டா ஒரு பாப்புலேஷன்ல இருந்தோ
எடுத்துட முடியாது. இது இருந்து கொண்டே தான் இருக்கும். என்னன்னா ஃபிளக்சுவேட் ஆகும், திடீர்னு குறையும். எல்லாரும் ஊரடங்கு அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கும்போது ஜாஸ்தி ஆகும். ஆனா இது நிச்சயமாக இது கண்ட்ரோல் பண்ண முடியாது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்ககத்தில் விடைத்தாள்களில் முறைகேடு நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுபற்றி ஆளுநருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முறைகேடு நடந்தது வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்ககத்தில் நடைபெற்ற தேர்வுகளில் முறைகேடு நடந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. 3000 விடைத்தாள்களில் முறைகேடு செய்யப்பட்ட 30 விடைத்தாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. முறைகேடு அம்பலமானது எப்படி? மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி இயக்ககம் சார்பில் இளங்கலை, முதுகலை மற்றும் முதுகலை பட்டயம் ஆகிய பிரிவுகளில் தமிழ், வரலாறு, கணிதம், இயற்பியல் உள்ளிட்ட பல படிப்புகள் உள்ளன. 2019ஆம் ஆண்டு வரை தமிழகம் மட்டுமின்றி கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் இருந்தும் 170க்கும் மேற்பட்ட தொலைநிலை கல்விக்கான மையங்கள் செயல்பட்டு வந்தன. இவற்றில் பல்வேறு பிரச்சனைகள் எழுந்த காரணத்தால் 2019ஆம் ஆண்டு துணைவேந்தராக கிருஷ்ணன் பொறுப்பேற்ற பின் அந்த மையங்கள் மூடப்பட்டன. இதற்கிடையே மையங்கள் மூடுவதற்கு முன்பு படிப்பில் சேர்ந்த மாணவர்கள் தங்கள் கல்வியாண்டை முடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களில் உள்ள தேர்வு மையங்களில் பருவத் தேர்வு நடந்துள்ளது. அதன் பிறகு அந்த மாதமே மொத்தம் 1,00,000 விடைத்தாள்கள் உரிய வாகனங்கள் மூலம் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு வந்து சேர்ந்தன. 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தற்போது வரை கொரோனா பொது முடக்கம் காரணமாக விடைத்தாள்கள் திருத்தும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் 2வது வாரத்தில் விடைத்தாள்களை ரேண்டமாக பரிசோதனை செய்யும் பணி தொடங்கியது. முதல் 3000 விடைத்தாள்களை பரிசோதித்த போது அவற்றில் கேரளா மையங்களை சேர்ந்த 30 விடைத்தாள்களில் கூடுதல் பக்கங்கள் சேர்க்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணனுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விடைத்தாள்கள் திருத்தும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பல்கலைக்கழகத்தின் வேந்தரான ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த முறைகேடு குறித்து அறிக்கை அளிக்குமாறு பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி முறைகேடு குறித்த முழு விசாரணை அறிக்கையை ஆளுநருக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் அனுப்பி வைத்துள்ளார். நான் இப்ப இது என்ன நடக்குதுன்றதை கவர்னருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டேன் நான் ஏற்கனவே. சரிங்க சார். அடுத்து இந்த ஃபுல் ரிப்போர்ட் வந்த பிறகு 21ஆம் தேதி ஒரு கமிட்டி வச்சிருக்கேன் பிரிலிமினரியா. சரிங்க சார். இது மாதிரி என்னென்ன அலிகேஷன்ஸ் இருக்கோ அதை பூரா ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம்ன்றக்காண்டி 19ல நான் வந்த பிறகு ஆரம்பிச்சோம்ல. ஆமா. அந்த பேப்பர்ல எதுவுமே குழப்பம் இல்ல. ஏன்னா அது சென்டர் பூராமே நம்ம 4 டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸ். இது எல்லாமே பழைய சென்டர்ஸ் ஆரம்பிச்சு வச்சாங்கல்ல அந்த சென்டர்ஸ். ஆனா சென்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. சரி சரி. ஆனா இந்த பழைய சென்டர்ஸ் என்ன சொல்றேன்னா அந்த இதுல ஏற்கனவே ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா. ஆமா ஆமா ஆமா. அவங்க எழுதின பரிசை தான் இது எல்லாமே. முறைகேடு குறித்து மூத்த சிண்டிகேட் உறுப்பினர்கள் விசாரணை நடத்தி வரும் நிலையில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி சிண்டிகேட் உறுப்பினர்கள் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்க உள்ளனர். முறைகேட்டில் ஈடுபட்ட அலுவலர்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் அளித்த பதில் விளக்கங்களின் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் TNPSC தேர்வுகளில் நடந்த முறைகேடுகள் அம்பலமானதால் தமிழகமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளானது. அதில் பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணை நடந்து வருகிறது. இந்த நிலையில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை கல்வியில் விடைத்தாள்களில் நடந்த முறைகேடு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளது. முறையான விசாரணை நடக்குமா? குற்றவாளிகள் சிக்குவார்களா? இனி செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் வாட்ஸ்அப், பேஸ்புக் ஆகியவற்றை பாஜக மற்றும் RSS கட்டுப்படுத்துகிறது என காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் செய்தித்தாள் ஒன்றை மேற்கோள் காட்டி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் அவர் சமூக வலைதளங்களில் போலி செய்திகளை பரப்பி வாக்காளர்களிடம் தாக்கத்தை ஏற்படுத்த முயல்வதாகவும் புகார் கூறியுள்ளார். பேஸ்புக்கின் உண்மை நிலையை அமெரிக்க ஊடகங்கள் வெளிக்கொண்டு வந்துள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு தயாராகுமாறு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளதாக மாநிலங்களவை செயலாளர் தெரிவித்துள்ளார்.
இக்கூட்டத்தொடருக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். அவையில் மட்டுமின்றி வளாகம் மற்றும் மாடத்திலும் தனிமனித இடைவெளியுடன் இருக்கைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதற்காக பல்வேறு பிரம்மாண்ட திரைகள் அமைக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனவே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் காணும் இடமெல்லாம் தண்ணீர் காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக தேன்கடல் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிப்பதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனிடையே பீகார் மாநிலத்தின் சாப்ரா மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை ராஷ்டிரிய ஜனதா தள கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் சந்தித்து ஆறுதல் கூறினார். இடுக்கி மாவட்டம் ராஜமலையில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 58ஆக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணியில் இன்று மேலும் 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இடுக்கி மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் காணாமல் போன 12 பேரின் நிலை குறித்து இன்னும் தெரியாததால் மீட்பு நடவடிக்கைகள் தொடரும் என இடுக்கி மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. கனமழை காரணமாக இமாச்சல் பிரதேசத்தில் உள்ள மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இமாச்சல் பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் மண்டை மாவட்டத்தில் உள்ள பாடி பகுதியில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். மலைப்பகுதியில் இருந்து மண் சரிந்து விழும் வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. தமிழகத்தின் 2ஆம் தலைநகரமாக மதுரையை உருவாக்கிட வேண்டும் என மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுகவின் ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நடைபெற்றுள்ளது. மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் அமைச்சருமான RB உதயகுமார் தலைமையில் அக்கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்றது. இதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் மதுரையை 2வது தலைநகராக உருவாக்குவது என்பது தென் மாவட்ட மக்களின் ஒட்டுமொத்த விருப்பமாக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட நன்மைகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மக்கள் தொகை பெருக்கம் அதிகரித்து வரும் நிலையில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நம்முடைய தென் மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் கனவாகவும் அவர்களுடைய கோரிக்கையாகவும் 2வது தலைநகரமாகவும் நிர்வாக நகரமாகவும் மதுரை உருவாக்கிட வேண்டும். சென்னை திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டுள்ள நவீன வசதிகள் கொண்ட திருமண மண்டபத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபத்தின் மதிப்பு 20 கோடியே 10 லட்சம் ரூபாய் ஆகும். இதேபோன்று பல்வேறு கோவில்களில் 1 கோடியே 53 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட அன்னதான கூடங்களும் முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது. இதேபோன்று அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மின்சார வாகனங்களை பழுது நீக்கும் பயிற்சி அளிப்பதற்கான திட்டமும் தொடங்கி வைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனையில் உள்நோயாளியை சக்கர நாற்காலியில் இருந்து மருத்துவமனை ஊழியர் ஒருவர் கீழே தள்ளிவிட்ட அதிர்ச்சி வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. சிறுநீரக மற்றும் கல்லீரல் கோளாறு காரணமாக உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்ட நபருக்கு பரிசோதனை முடிந்த பிறகு மருத்துவமனை ஊழியர் பாஸ்கர் அவரை சக்கர நாற்காலியில் படுக்கை அறைக்கு அழைத்து வந்துள்ளார். அப்போது நோயாளியால் தாமாக எழுந்து படுக்கையில் அமர முடியாததால் பாஸ்கரிடம் உதவி கோரியுள்ளார். ஆனால் பாஸ்கர் ஆத்திரத்தில் நோயாளியை உரிமையில் பேசியதுடன் சக்கர நாற்காலியில் இருந்து வலுக்கட்டாயமாக கீழே தள்ளிவிட்டு அறையில் இருந்து சென்று விட்டார். இதனை சக நோயாளி ஒருவர் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். மேட்டூர் அணையில் இருந்து கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு திங்கட்கிழமை காலை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 15ஆம் தேதி வரை 9.5 TMC நீர் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு கால்வாய் பராமரிப்பு பணி காரணமாக தாமதமாக திறக்கப்படுகிறது. இதற்கான நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செங்கோட்டையன், கருப்பணன், தங்கமணி, சரோஜா உள்ளிட்டோர் பங்கெடுத்தனர். 500 முதல் படிப்படியாக 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுவதால் சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களில் 45,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். குறிப்பாக 63 ஆண்டுகளாக கால்வாய் பாசன நீர் திறப்பு மதகுகள் மனித சக்தி மூலம் திறக்கப்பட்டன. இந்நிலையில் இந்த முறை 98 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொருத்தப்பட்டுள்ள மின்சக்தி மூலம் மதகுகள் திறக்கப்பட உள்ளன.
கோதாவரி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டோடுவதால் புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பெய்த கனமழையால் ஆந்திராவின் பத்திராச்சலம் அணை முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் கோதாவரி ஆற்றில் தண்ணீர் கரை புரண்டோடுகிறது. புதுச்சேரியின் ஏனாம் பகுதியில் கோதாவரி ஆற்றங்கரையோரத்தில் உள்ள பரம்பராபேட், பாலயோகி நகர், ராஜீவ்காந்தி நகர், வெங்கட் நகர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேற்பட்ட குடும்பங்கள் பாதுகாப்பான இடத்தில். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஒருவர் ஜன்னலை உடைத்து வீட்டில் கொள்ளையடிக்க முயன்ற சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாநகர் பகுதியில் வைத்தீஸ்வரன் என்பவரது வீட்டை இரவில் நோட்டமிட்ட நபர் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைய முற்பட்டுள்ளார். கம்பியை வைத்து ஜன்னலை உடைக்கும் முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நபர் அங்கிருந்த பொருட்கள் மற்றும் சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு சென்றுள்ளார். இந்த காட்சி அருகிலிருந்த மற்றொரு சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனை ஆதாரமாக கொண்டு சம்பந்தப்பட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர். தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக நீலகிரி ஆரிசன் எஸ்டேட் பகுதியில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் நாளை இரவு 11:30 மணி வரை 2.5 முதல் 2.7 மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழும்ப வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தண்ணீர் தொட்டியில் இறங்கியபோது விஷவாயு தாக்கி 2 உயிரிழந்தனர். பட்டணம் முனியம்பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட தண்ணீர் தொட்டியில் பூச்சி வேலைக்காக முருகேசன், ஆறுமுகம் உட்பட 5 பேர் கீழே இறங்கியுள்ளனர். அப்போது விஷவாயு தாக்கியதில் முருகேசன், சஞ்சய் ஆகியோர் உயிரிழந்தனர். சிரஞ்சீவி, ஆறுமுகம் மற்றும் தவமுருகன் ஆகியோர் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி விஜயராகவன், வட்டாட்சியர் ஆகியோர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்களுக்கு முழு கல்விக் கட்டணத்தை செப்டம்பர் 14ஆம் தேதிக்குள் செலுத்தாவிட்டால் வகுப்புகளில் பங்கேற்க முடியாது என்று அண்ணா பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது. கிண்டி பொறியியல் கல்லூரி உட்பட 4 வளாக கல்லூரிகளில் உள்ள அனைத்து துறை தலைவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகளுக்கான மைய இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் வெளிநாடு வாழ் இந்திய மாணவர்களுக்கு வரும் கல்வியாண்டில் இளநிலை படிப்புகளுக்கு 3,74,000 ரூபாய் முதல் 5,61,000 ரூபாய் வரையும், முதுநிலை படிப்புகளுக்கு 1,50,000 லட்சம் ரூபாயும், ஒருங்கிணைந்த எம்எஸ்சி படிப்புக்கு 3,74,000 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கல்விக் கட்டணத்தை இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் செலுத்த தவறினால் அபராதத்துடன் அடுத்த மாதம் 14ஆம் தேதி வரை செலுத்தலாம் என்றும், அதன் பிறகு கல்விக் கட்டணம் செலுத்தாத மாணவர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே வனப்பகுதியில் இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற 2 ஒற்றை யானை தாக்கி உயிரிழந்தனர். புலியரசு பகுதியில் நடமாடி வரும் ஒற்றை யானையை விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வனப்பகுதியை ஒட்டிய நிலத்திற்கு சென்ற முனிராஜ் மற்றும் ராஜேந்திரனை ஒற்றை யானை தூக்கி வீசியுள்ளது. இதில் முனிராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழக்க, படுகாயமடைந்த ராஜேந்திரன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனையடுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். யானையை விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகளும் போலீசாரும் சமாதானப்படுத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஒற்றை யானை ஆக்ரோஷமாக இருப்பதால் புலியரசை ஒட்டிய கொரக்குறுக்கி, எலசேப்பள்ளி, செட்டிப்பள்ளி கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்தி தெரியாவிட்டால் இந்தியரா என்ற கேள்வி திமுக எம்பி கனிமொழியை நோக்கியது மட்டுமல்ல, அது வடக்கின் விரல் தெற்கை நோக்கி நீண்டு கேட்கும் நீண்ட கேள்வி என்று கவிஞர் வைரமுத்து கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த நூற்றாண்டின் இறுதியில் உலக மொழிகளில் சரிபாதி காற்றில் கரைந்துவிடும் என்ற ஐநாவின் புள்ளி விவரம் வயிற்றில் புலியை கரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆண்ட இனம் அடிமை இனம் ஆனதற்கு மூலமே மொழிதான் என்று கூறியுள்ள வைரமுத்து, இந்தி மட்டுமே இந்தியாவை ஆழப்பிறந்த மொழி என்ற ஆதிக்கம் சரியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தி இந்தியாவின் ஓர் அடையாளம், தமிழ் பேரடையாளம் என்றும் வைரமுத்து தெரிவித்துள்ளார்.
புதிய கல்விக் கொள்கையை நாம் தமிழர் கட்சி ஏற்கவில்லை என்று அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சி சார்பில் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக சென்னை ஆலப்பாக்கத்தில் உள்ள சீமான் இல்லம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்ற விவகாரம் உட்கட்சி பிரச்சினை என்று கூறினார். பாஜக தலைமையில் முடிந்தால் தனி அணி உருவாக்கி காட்டட்டும் என்று சவால் விடுத்த சீமான், வரும் சட்டமன்ற தேர்தலில் தானும் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார். 400 ஆண்டுகளை கூட தொடாத இந்தி, 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ். நாட்டினுடைய பிரதம அமைச்சர் ஐயா மோடி அவர்கள் கூட இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழில் இருந்து அறியலாம் என்கிறார். அந்த தொன்ம மொழிக்கு நீங்கள் கொடுத்த மரியாதை என்ன? இந்திய நாடங்களும் படிக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள் தமிழை நாடங்களும் படிக்க வேண்டும் என்று சொல்லுங்களேன் பார்ப்போம். ரயில்வே, வருமான வரித்துறை போன்ற மத்திய அரசின் துறைகளில் திட்டமிட்டு வட மாநிலத்தவர்கள் பணியில் அமர்த்தப்படுவதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். தமிழக அரசு பணிகளில் 100% தமிழர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்றும், மத்திய மற்றும் தனியார் துறைகளில் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு வாய்ப்பு வழங்க கோரி சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தின் முன்பு ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய வேலுமுருகன், மத்திய அரசின் பணிகளில் அந்தந்த மாநில மக்களுக்கு 90 விழுக்காடு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என தெரிவித்தார். ஏனைய மாநிலங்களில் இருப்பது போல் தனியார் மற்றும் அரசு துறைகளிலே அந்தந்த மாநில மக்களின் வேலைவாய்ப்பு உரிமை பாதுகாப்பு சட்டம் போல் தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இயற்றி எங்கள் வேலைவாய்ப்பு உரிமையை பாதுகாத்து தாருங்கள் தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். எங்கள் வேண்டுகோள் சில மாதங்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு அதற்குரிய சட்டங்கள் இயற்றப்படவில்லை என்று சொன்னால் போராட்டம் வேறு வடிவத்தை நோக்கி பயணிக்கும் என்பதை எச்சரிக்கையாக தமிழக அரசுக்கு பதிவு செய்கிறேன். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் தளர்வற்ற ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. கடந்த மாதத்தைப் போல ஆகஸ்ட் மாத இறுதி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி பால் மற்றும் மருந்து கடைகள் மட்டுமே இயங்க அனுமதி அளிக்கப்பட்டது. சென்னையில் அத்தியாவசிய பணிகளில் இல்லாமல் வாகனங்களில் வந்தவருக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். அம்பத்தூரில் இருசக்கர வாகன அணிவகுப்பு நடத்திய போலீசார் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணிகளை தொடர்ந்தனர். மதுரையில் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டாலும் ஆங்காங்கே ஊரடங்கை மீறியவர்களுக்கு போலீசார் அபராதம் விதித்தனர். இதேபோன்று கோவை சாலைகளிலும் ஒரு சில வாகனங்களே சென்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மக்கள் ஒத்துழைப்பால் அனைத்து சாலைகளும் வெறிச்சோடி காணப்பட்டன. மூன்று நாட்களாக மயக்க நிலையில் இருந்த பிரபல பின்னணி பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அவருடைய மகன் எஸ்பி சரண் கூறியிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி கொரோனா தொற்று காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் எஸ்பிபி அனுமதிக்கப்பட்டார். 12ஆம் தேதி அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதால் உடல்நிலை கவலைக்கிடமானது. நுரையீரலில் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டதால் 13ஆம் தேதி எக்மோ கருவி பொருத்தப்பட்டது. நேற்று வரை எஸ்பிபியின் உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. இருந்தாலும் விட்டல் சமநிலையில் இருந்ததால் ஆக்ஸிஜன் கொடுக்கும் அளவு குறைக்கப்பட்டு நுரையீரல் இயங்குகிறதா என சோதனை செய்யப்பட்டது. இந்த சிகிச்சை முறை பலன் தர நீண்ட நாட்களாகும் என்பதால் மருத்துவமனையில் 6வது மாடியில் உள்ள சிறப்பறைக்கு எஸ்பிபி மாற்றப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் செயற்கை சுவாசம் மற்றும் மயக்க மருந்துகளின் அளவு குறைக்கப்பட்டதால் எஸ்பிபியின் கண்களில் அசைவு ஏற்பட்டுள்ளது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவாசிப்பதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் நிச்சயம் குணமடைந்து வீடு திரும்புவார் என்றும் அவருடைய மகன் எஸ்பி சரண் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட தன்னுடைய தாய் புதன்கிழமைக்குள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்புவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். He is breathing a little more comfortable than a few days back. Doctors see it as a very good sign, a pleasant sign that he is on a road towards getting better. There is a lot of effort from the medical team. This will take a long time for recovery, but we are all hopeful. This is not going to happen in 1 day or 2 days or even a week maybe, but surely he is definitely going to heal, recover and get back to us as early as possible. We are all happy. The doctors are happy. தன்னுடைய அற்புத குரலால் லட்சக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் தனியிடம் பிடித்த எஸ்பி பாலசுப்ரமணியம் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப பிரார்த்தனை செய்வதாக துணை முதல்வர் பன்னீர்செல்வம் ட்வீட் செய்துள்ளார்.
அற்புதமான குரலோசை மீண்டும் வெள்ளித்திரை வானில் ஒலித்திட மீண்டு வாருங்கள் எனவும் தெரிவித்துள்ளார். மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமல்ஹாசன் பதிவிட்ட ட்வீட்டில் தன்னுடைய குரலாக SP பாலசுப்ரமணியமும் அவருடைய முகமாக தானும் பல ஆண்டுகள் வாழ்ந்திருப்பதாக கூறியுள்ளார். விரைவில் மீண்டு வாருங்கள் அன்னையா எனவும் கமல் பதிவிட்டுள்ளார். நேற்றைய சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது தேசிய கொடியை அவமதித்ததாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அபினேஷ், இந்த வழக்கு இந்த புகார் யார் தெரிவித்திருக்கிறார்கள்? பின்னணி என்ன? கூடுதல் விவரங்கள். ஷமினா, நேற்று நாட்டின் 74வது சுதந்திர தின நிகழ்ச்சி என்பது நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அப்போது திமுக சார்பாக திமுகவுடைய தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அக்கட்சியினுடைய தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்தார். அப்போது அதில் அவர் தேசிய கொடிக்கு வணக்கம் செலுத்தவில்லை என நேற்று முழுவதும் சமூக வலைதளங்களில அந்த காட்சிகள் என்பது தொடர்ந்து பரவலாகி வந்தது. அதாவது அவர் கொடியை ஏற்றிவிட்டு அவர் சென்று விட்டார் என்கிற ரீதியில தொடர்ந்து சமூக வலைதளங்கள் அந்த காட்சி வைரலாக பரவியது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய சட்டப்பிரிவு, அதாவது வழக்கறிஞர் பிரிவு இருக்கக்கூடிய இணை செயலாளரும் அஇஅதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர்களில் ஒருவருமான பாபு முருகவேல் இது தொடர்பாக தேசிய கொடியை அவமதித்ததன் காரணமாக அவர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் படியும் தேசிய கொடி அவமதிப்பு சட்டத்தின் படியும் நடவடிக்கை எடுக்க வேண்டி சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருக்கிறார். அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவுடைய இணை செயலாளர் பாபு முருகவேல் இந்த புகாரை அதிமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மீது அவர் புகார் அளித்திருக்கிறார். குறிப்பாக 2 பிரிவுகளின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று, தேசிய கொடியை அவமதிப்பு சட்டத்தின் படியும், அதே போல என அஇஅதிமுக சார்பாக சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஷமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அபினேஷ். சென்னையில் 5 ரூபாய் கட்டணத்தில் பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த மருத்துவர் திருவேங்கடம் மாரடைப்பால் காலமானார். மருத்துவ சேவையை மட்டுமே இதய துடிப்பாக கொண்டவரின் சேவை நின்று போனதால் ஏழைகள் கண்ணீர் வடிக்கின்றனர். நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக வலம் வந்த 5 ரூபாய் மருத்துவர் திருவேங்கடத்தை முன்னுதாரணமாக வைத்தே மெர்சல் திரைப்பட நாயகன் விஜயின் மருத்துவர் கதாபாத்திரம் அமைந்திருக்கும். 1973ஆம் ஆண்டில் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வந்த திருவேங்கடம் ஆரம்பத்தில் 2 ரூபாய்க்கு மருத்துவம் பார்க்க தொடங்கினார். வடசென்னையின் வியாசர்பாடி, இருக்கஞ்சேரி பகுதிகளில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ சேவையாற்றி வரும் இவரின் அதிகபட்ச மருத்துவ கட்டணமே 5 ரூபாய் வரைதான் உயர்ந்தது. இல்லாதவர்களிடம் அதையும் கூட வாங்க மாட்டார் என கூறுகின்றனர். பாசமா பேசுவாரு. அவர் என்னதான் நான் சொல்றதே தெரியல. அந்த மாதிரி பேஷண்ட்கிட்ட எல்லார்கிட்டையும் அன்பா பேசுறாரு. அந்த அன்புனாலே அவங்களுக்கு நல்லாவே ஆயிடும். அவங்களுக்கு தான் இலவசமாக பெற்ற மருத்துவத்தை இலவசமாக மக்களுக்கு கொடுப்பதே சிறந்தது என கூறி வந்த இந்த ஏழைகளின் மருத்துவர் உள்நாட்டு மருந்து உற்பத்தியை மேம்படுத்தி ECG, அல்ட்ராசவுண்ட் போன்ற பரிசோதனைகளை 10 ரூபாய் முதல் 50 ரூபாய்க்குள் அளிப்பதே இலவச மருத்துவத்தை விரிவுபடுத்துவதற்கான முதல் படி எனவும் கூறி வந்தார். பலரின் எதிர்ப்பையும் மீறி தன் கொள்கையில் உறுதியாக இருந்தார். அவர் இங்கெல்லாம் பிறந்து வளர்ந்தாரு. கார்பரேட் ஸ்கூலில் தான் படித்தார். எனக்கு உடம்பு சரியாதப்போ அவர் தான் பார்த்தார். எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார். உயிரே போயிடுச்சு, உயிரை திருப்பி தந்தார். எல்லாமே சார் பீஸ் எதுவும் வாங்க மாட்டார். எளிமையாக படித்தாலும் அந்த ஏழ்மையுடைய நிலைமை அவங்களுக்கு மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு நான் நினச்சி பார்த்து வாழ்ந்தவர். அவர் 70 வயதான திருவேங்கடம் கடந்த 13ஆம் தேதி உடல்நலக் குறைவால் பெரம்பூர் ரயில்வே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆகஸ்ட் 15இல் மாரடைப்பால் உயிரிழந்தார். வியாசார்பாடி மக்களுக்காக இலவச மருத்துவமனை கட்ட வேண்டும் என்ற தனது பேராசையை நிறைவேற்ற முடியாமலேயே ஏழைகளின் மருத்துவர் கண்களை மூடினார். எனக்கு ரொம்ப கவலையாகவே இருக்கு. எங்களுக்கு அழ வந்துருது. பண்ண முடியல. என்ன பண்ணுறது? டாக்டர் கிட்ட பேசக்கூட முடியல.
அந்த அளவுக்கு மனதில் ரொம்ப ஃபீலிங்காக இருக்கிறோம். என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல எங்களுக்கு. வர ஜென்ரேஷன் வந்து நல்லா வரணுன்ட்டு எதிர்பார்த்தது அவரோடது. அதே மாதிரி ஹெல்பிங் மைண்டுன்றது அவருக்கு நேச்சுரலாகவே நிறைய இருக்குது. யாராச்சும் படிக்கணுன்னாலோ இல்லை அவருக்கு வந்து யாருன்னா உதவின்னு போய் கேட்டாலோ செய்யறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் ரெடியாக தான் இருந்த பர்சன். இவரது மனைவி ரயில்வே அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மகள் மொரீஷியஸில் மருத்துவம் படித்துள்ளனர். குடும்பத்திற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கே பேரிழப்பாக கருதப்படும் திருவேங்கடத்தின் மறைவிற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள், சுகாதாரத்துறையினர், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே ஆயுதங்களுடன் காரில் சுற்றித் திரிந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சா, வாள், அரிவாள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இளைஞர்கள் சிலரை கொல்ல திட்டமிட்டவர்கள் போலீசிடம் சிக்கியது எப்படி பார்க்கலாம். கமுதி அருகே பயங்கர ஆயுதங்களுடன் சிக்கியவர்கள் இவர்கள். மணலூர் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் காரில் வந்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளனர். இரு தரப்பினருக்கிடையே என்ன மோதல்? கமுதி அருகே அபிராமம் காவல் சரகத்திற்கு உட்பட்ட நெடுங்குளம் விலக்கு சாலையில் கடந்த புதன்கிழமை காலை அபிராமம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வந்த காரை மறித்து சோதனையிட்டதில் கிலோ கஞ்சா பொட்டலங்கள் இருந்துள்ளன. மேலும் காரில் அரிவாள், வாள், கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களும் இருந்தன. காரில் இருந்த 5 பேரையும் பிடித்து விசாரித்ததில் அவர்கள் சென்னை ஆவடியை சேர்ந்த 38 வயதான மூவேந்திரன், 30 வயதான ரஞ்சித், மதுரை நரிமேட்டைச் சேர்ந்த 35 வயதான ரசூல், சென்னை ஆவடியை சேர்ந்த 26 வயதான மோனிஷ், 28 வயதான ராஜேஷ் என தெரிய வந்தது. விசாரணையில் அவர்கள் அபிராமம் அருகே உள்ள மணலூர் கிராமத்தை சேர்ந்தவரும் சென்னையில் வசித்து வருபவருமான 40 வயதான செந்தில் என்ற செந்தில்குமார் உள்ளிட்ட சிலரை கொலை செய்யும் நோக்கத்திற்காக காரில் வந்ததாக தெரிவித்தனர். செந்தில்குமாருக்கும் மூவேந்தரனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் உள்ள நிலையில் சென்னையில் ஆவடி அருகே 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடம் தொடர்பாக இருவருக்கும் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. எனவே செந்தில்குமாரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளார் மூவேந்திரன். மணலூர் கிராமத்தை சேர்ந்தவர்களும் சென்னையில் வசிப்பவர்களும் ஆகிய தனது கூட்டாளிகளை காரில் அழைத்து சென்றபோதுதான் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். இந்த வழக்கில் மணலூர் கிராமத்தில் இருந்த செந்தில்குமாரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 47 வழக்குகள் உள்ளதாக போலீசார் கூறுகின்றனர். இந்த வழக்கில் நடிகரும் திருவாடனை எம்எல்ஏவுமான கருணாசின் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியை சேர்ந்தவரும் செந்தில்குமாரின் நண்பருமான சேதுபதி என்ற சுனாமி சேதுபதி தலைமறைவானதாகவும் அவரை தேடி வருவதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். ஆனால் சேதுபதிக்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை என முக்குளத்தோர் புலிப்படை மாநில செயலாளர் முத்துராமலிங்கம் மறுப்பு தெரிவித்துள்ளார். அப்ப பர்பஸா அவர் கிடைச்சிருக்காங்க. இதுல வந்துட்டு அவருக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் உறுதியான முறையில் இல்ல சார். ஆமா, செந்தில்ங்கிறவரும் சொல்லியிருக்காரு எனக்கு இதுல சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேஸ்டேட்டும் சொல்லியிருக்காரு சம்பந்தம் இல்ல. அந்த சுனாமி சேதுபதிங்கிறவரு எனக்கு தெரியும், பழக்கமா பெருசா கிடையாது, எனக்கு ஆள் தெரியும், மற்றபடி நான் அவரை சந்திக்கல, பேசல, இவங்க போலீஸா பண்ணியிருக்காங்கிற தகவலை அவரும் சொல்லியிருக்காரு. இதனால நாங்க உயரதிகாரிகள்கிட்டையும் முதலமைச்சர் வரைக்கும் நம்ம அந்த தகவலை கொண்டு போக போறோம். ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல நம்ம சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுவோம், போராட்டங்கள் அறிவிக்கிறதா இருக்கு. ஒரு அண்ணன் தலைவர் கருணாஸ் அவர் கொரோனால இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க. அவங்க வந்த உடனே அவங்க தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருக்கும் சார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த அபிராமம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். இரண்டாயிரத்தி 21 சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுகவுடனான கூட்டணி தொடரும் என பாஜக மாநில தலைவர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி கூட்டம் தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் அந்த கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாஜ்பாய் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய முருகன், தாங்கள் கை காட்டுபவர்கள்தான் 2021 ஆட்சிக்கட்டிலில் அமருவார்கள் என்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில்
பாரதிய ஜனதா கட்சியின் கணிசமான எம்எல்ஏக்கள் இருப்பார்கள். என்டிஏ கூட்டணி இப்போதைய கூட்டணி இருக்கிறது, அந்த கூட்டணியை தொடர்கிறது. நாங்கள் தான் நீங்கள் கை காட்டுவதால் ஆட்சி கட்டில் அமர்வாள் என்ற கருத்து வந்து பரவலாக பேசப்படும் தலைவர் மத்தியில் நீங்களும் அந்த கருத்தை வலியுறுத்துறீங்க. அதில் உறுதியாக இருக்கீங்களா? இதில் எந்த மாற்றமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கணிசமான எம்எல்ஏக்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டு சட்டசபையில் உட்காந்துருப்பாங்க. துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமெரிக்க வாழ் இந்தியர்களின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. ட்ரம்ப், கமலா மற்றும் ஜோ பிடன் ஆகியவர்களின் கருத்துக்களால் அமெரிக்க தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. அதிபர் பதவிக்கான வேட்பாளராக குடியரசுக் கட்சியின் சார்பில் டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜோ பிடனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக இந்திய வம்சாவளியினரான கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து அதிபர் பதவிக்கான தேர்தலில் இந்தியர்களின் வாக்கு யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் கமலா ஹாரிஸ் குறித்த கேள்விக்கு பதிலளித்த டொனால்டு டிரம்ப், கமலாவை விட இந்தியர்களின் ஆதரவு தமக்கே அதிகம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஜோ பிடன் அதிபரானால் காவல்துறைக்கு நெருக்கடி தரும் சட்டங்களை இயற்றுவார் என குற்றம் சாட்டியுள்ளார் டிரம்ப். பிடனால் அமெரிக்காவில் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது என்றும் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். கமலாவின் குடியுரிமை குறித்த செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப், அமெரிக்காவில் பிறக்காத ஒருவர் தேர்தலில் போட்டியிட தகுதி கிடையாது என தெரிவித்தார். டிரம்பின் இந்த கருத்து கடும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவில் பிறக்காதவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் என்ற டிரம்பின் கருத்துக்கு அதிபர் வேட்பாளரான ஜோ பிடன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அரசியல் சட்டத்தின்படி கமலா அமெரிக்க குடிமகள் என்றும் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்த விவகாரத்தை முன்வைத்து இனவெறியை தூண்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க அதிபராக டிரம்ப் மீண்டும் தேர்வு செய்யப்படுவது ஆபத்தானது என கமலா ஹாரிஸ் எச்சரித்துள்ளார். இந்த தேர்தல் டிரம்பை தோற்கடிப்பதற்கானது மட்டுமின்றி சிறந்த நாட்டை உருவாக்குவதற்கான தேர்தல் என்றும் அவர் கூறியுள்ளார்.